திருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். சங்கிகளா விஸ்வகுரு விஸ்வகுருன்னு சொல்லிட்டு ஒன்றியப்ப நரேந்திராவுக்கு ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சீங்களே, இப்ப என்னாச்சு? ட்ரம்ப் ஒரு அதட்டுன உடனே ரஷ்யா கிட்ட இருந்துட்டு ஈரான் இருந்துட்டு ஐயா சாமி இனிமே அவங்க கிட்ட ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு வந்த குறையாதான் நடந்திருக்குது. அதுலயும் குறிப்பா இந்தியா வந்துட்டு இப்ப இருக்க சூழல வந்துட்டு கச்சா எண்ணெய் ரஷ்யாட்ட வந்து வாங்கினாக்கா அதுக்கு ட்ரம்ப் கிட்ட போயிட்டு அனுமதி வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவும் பாத்தீங்கன்னாக்க அவன் சொன்னதுனால ஏன்ட்ட டீலிங் கேன்சல் பண்ணல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கடா இங்க வரேன்னு சொல்லிட்டு இனிமே உனக்கு வந்துட்டு சலுகை வேலை கச்சா எண்ணெய் கொடுக்க முடியாது, மரியாதை டபுள் ரேட் கொடுத்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய தவறான வெளியுறவு கொள்கையால இன்னைக்கு வந்து ரஷ்யாவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நட்பு நாடு, இது வரைக்கும் நட்பு நாடா இருந்த ரஷ்யாவும் இனி இப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம பகைவனா பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்து கொண்டு போயிருக்குது. கிட்டத்தட்ட நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது 56 இன்ச்சு மார்புன்னு சொன்னதால இப்ப பஞ்சர் ஆகுது. இப்ப காத்து போல பலூன் கரையா தான் மாறி போயிருக்குது. சைனாக்காரனும் நார்த் கொரியாக்காரனும் வந்து அமெரிக்காவே வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ட்ரம்போட பேச்சை கேட்டு இன்னைக்கு இந்திய மக்களோட வீட்டுல இருக்கக்கூடிய அடுப்பங்கரையை அணைக்கிற வேலையை வந்து செஞ்சுட்டாரு. கிட்டத்தட்ட உண்மையை சொன்னாக்க இவருடைய தவறான வெளியுறவு கொள்கையால வந்துட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்குமே வந்துட்டு கொல்லி வச்சிருக்காருன்னே சொல்லலாம். சமையல் கேஸ் தட்டுப்பாடு உண்மையான நிலைமை என்னன்னாக்கா கோயம்புத்தூர் வந்து பெங்களூர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்களுமே இழுத்து மூடுறாங்க. மெனு கார்டுல பாதியை தூக்கிட்டாங்க. ஏன்னா கமர்ஷியல் சிலிண்டர் ஸ்டாக் இல்லாம போச்சு. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா வீட்டு உபயோக சிலிண்டருக்கு கேஸ் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாக்கா ஐவிஆர் வந்துட்டு ஒர்க் ஆகிறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 21 நாள்ல புக் பண்ணலான்ற நிலைமையை வந்துட்டு இப்ப 25 நாளா மாத்தி தொலைச்சிட்டாங்க. இதுக்கு பேரு வந்துட்டு தட்டுப்பாடு இல்லாம வேற என்ன? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பாஜக அஸ்வத்தாமன் போன்ற சங்கிகள் வந்துட்டு ஹோட்டல்காரங்களுக்கு வந்த ஐடி ரேட மறைக்கிறதுக்கு இப்படி போலியா கேஸ் தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு போலியா வந்துட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் போன்ற சங்கி நாய்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. அந்த சங்கி நாய்கள் சொல்றது என்னன்னா, கேட்டா தட்டுப்பாடு இல்லைனாக்கா அப்ப ஏன்டா ஐஓசியை வச்சுட்டு இப்படி எல்லாம் கட்டுப்பாடு பண்றீங்க, ஏன்டா இந்தியனோட ஐவிஆர் வந்துட்டு முடங்கி போய் இருக்குது, போன் பண்ணாக்க ஐவிஆர்ல ஏன்டா வந்துட்டு லைன் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கான காரணத்தை சொல்லுங்கடா வெங்காயங்களா. ஈரான் இஸ்ரேல்ல நடக்க போரால வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் கொடுத்து ஹார்முஸ் பாதையை வந்து மூடிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தியாவோட கப்பல்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு தடுமாறி போய் நின்றுட்டு இருக்குது. அந்த கப்பல்களும் இன்னைக்கு வந்துட்டு இந்திய கொடி பதித்த கப்பல் வந்து விடுவிக்கிறதுக்கு ஈரான் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா இவங்க வந்துட்டு அண்ட புழுகு ஆகாச புழுகாதான் சொல்றாங்க. சோ அந்த சரக்கு கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாதான் அது உண்மைத்தன்மை என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா இவங்களுடைய வெளியுறவு கொள்கைக்கு மோசமா போனதுனால இன்னைக்கு எல்லாரும் கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு இந்தியா போயிருக்குன்னு தான் பார்க்க முடியுது. சரி, இதே மாதிரியான எல்பிஜி தட்டுப்பாடு வந்து நீடிக்கப்பட்ட கொஞ்ச நாள். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான செய்தி வெளிவருது. மொபைல் போன்களுக்கான டவர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான மின் சப்ளை எரிபொருள் சப்ளையும் பாத்தீங்கன்னா எல்பிஜி மூலியமாக எல்பிஜி மூலியமாக சில இடங்களுக்கு வந்து கொடுக்கப்படுறதுனால பல இதே நிலைமை நீடிச்சதுனாக்க எல்பிஜி வந்துட்டு சப்ளை பாதிக்கப்பட்டா பல இடங்களும் மொபைல் சேவையும் பாதிக்கப்படும், இணைய சேவைகள் பாதிக்கப்படும் அப்படின்ற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்குது. உண்மையை சொன்னாக்கா அமெரிக்காவுக்கு பயந்து ட்ரம்புக்கு பயந்து ரஷ்யா கிட்ட வந்துட்டு கச்சா எண்ணெய் வாங்குறது நிறுத்தினுடைய விளைவு தான் வந்துட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இப்படி ஒரு தட்டுப்பாடான சூழல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதமான லாக்டவுன் கூட வருவதற்கான பயங்கரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த சூழல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு வலிக்காம கூட்டணி தர்மத்தோட ஒத்தனம் கொடுக்கிற லெவல்ல கூட வந்துட்டு அழுத்தத்தை கொடுக்காம கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. நம்முடைய அன்புமணி ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு கைக்கு நீட்டி கேள்வி கேட்கிற துப்பு இல்லாம நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேஸ் எல்லாம் எவ்வளவு வச்சிருக்கீங்க, என்ன சமைய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கேட்டுட்டு இருக்கிற அறுவகிட்ட கூப்பிட்டீங்களா, இதெல்லாம் கேட்க வேண்டியது ஒன்றிய அரசு கிட்ட. நாடு முழுக்க எல்பிஜி சப்ளை கொண்டு வந்து கொடுக்கறதே அவங்கதான். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க நீங்க மாநில அரசு வந்து கேட்டீங்கன்னா அவங்களால இந்த விஷயத்த அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்வாங்க. ஆனா நீங்க கேள்வி கேட்கறது வந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவங்க கிட்ட ஒத்தனம் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு கண்டனமா அறிக்கை கொடுக்குறீங்க. உங்களுக்கு வெக்கமே இல்லையா அன்புமணி அவர்களே? இந்த சூழல இந்திய ரூபாயோட மதிப்பும் பாத்தீங்கன்னாக்க 90 அமெரிக்க டாலருக்கு எதிராக 92 ரூபாய்க்கு வந்துட்டு சரிஞ்சு போயிருக்குன்னே சொல்லலாம். இதே நிலைமை நீடிச்சதுனாக்க இந்தியாவில இருக்கக்கூடிய சாமானியன் சோறு பொங்கறதுக்கு கூட வந்துட்டு திண்டாடக்கூடிய நிலைமை வந்துட்டு ஏற்படும். ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையா இருக்கு. ஏன்னா அவருடைய நண்பரான அதானியும் அம்பானியும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ரீஃபைனரி ஆயில வந்து நல்லா சமைச்சு அவங்க குடும்பத்தை வந்து பாத்துக்குவாங்க. அதனால நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏழை தாயின் மகன்
கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வயிறு நேர்ந்தா போதும் சொல்லிட்டு ஆட்சி நடத்தக்கூடியவர் தான் இருக்கிறாரு. ஒட்டுமொத்தமா ஒன்றிய பிரதமர் நரேந்திர வந்துட்டு அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போறது முக்கியமான காரணமே அதானியை காப்பாற்றுவதற்காக மட்டுமே. உண்மையை சொன்னாக்க இந்த நரேந்திராவுடைய அரசு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நலனுக்கான அரசாக இல்ல, கார்பரேட்டுகளுக்கு காவடி தூக்கக்கூடிய அரசாக தான் இருக்குது. கடைசியா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கிறோம், கோவிட் சமயத்துல லாக்டவுனை போட்டு மக்களோட வாழ்க்கையை முடக்குனீங்க, அது கூட வந்துட்டு பெருந்தொற்று காலம் அப்படின்றனால இது பண்ணிக்கலாம். அதே சமயம் ஜிஎஸ்டி வரிய போட்டு சிறு தொழில்களை அழிச்சிங்க. இப்ப எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் முடக்கி போட பாக்குறீங்க. இந்த விஷயத்துல இதுவரைக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரோட மௌனம் வந்து கலைக்கப்படாமலே இருக்கு. அவர் இதுக்கு வாயை தொடர்ந்து பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு பதவி விலகியே ஆகணும். இந்த விஷயத்த பிஜேபி RSS சங்கிகளுக்கு அவர்களுக்கு வந்துட்டு ஜால்ரா தட்ட எடப்பாடி பழனிசாமி அன்புமணி போன்றவர்களுக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, நாட்டு மக்கள் வந்து சிலிண்டர் எரியாம அடுப்பு எரியாம இருக்கலாம், ஆனா அந்த ஆத்திரம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நிச்சயமா உங்க ஆட்சிக்கு கொல்லி வைக்கக்கூடியதா மாறிடும். இப்போ உங்க பொய் மூட்டைகளை விட வந்துட்டு மக்கள் கையில வந்துட்டு இருக்கக்கூடிய எம்டி கேஸ் சிலிண்டர்களுடைய சத்தம் வந்துட்டு அதிகமா இருக்குது. அது இன்னும் வேகமா கேட்கும் போது அன்னைக்குதான் உங்களுடைய அத்தனை அண்ட புழுகு ஆகாச புழுகு தரமான செருப்படி பதிலடியாவும் மரணடியாவும் விழப்போது சொல்லலாம். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே, நன்றி, வணக்கம்.